அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம், எதிரிகளுடைய தொல்லை ஒழியக்கூடிய தருணம் என்பதால உங்களுக்கு எதிர்பாராத பல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசினியர்களுக்கு 2 விஷயங்களை சாதகமாக சொல்லலாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் புதனும் சூரியனும் 6ஆம் இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அதிலும் பாக்கியாதிபதி புதன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் மிக முக்கியமான முடிவு ஒன்றை நீங்கள் இப்போது தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி புதன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. வெகு காலம் உங்களுடைய மனதை குழப்பி கொண்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு விடை கிடைக்க இருக்கு. அதை இப்படி செய்திருக்கலாமே என்று தோன்றுங்க. அதை செய்து முடிப்பீங்க. ஆனால் வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ஏற்படுது. பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க. சொந்த பந்தங்களிடம் உரசல் வேண்டாம். 2இல் ராகு, சனி, 8இல் செவ்வாய், கேது சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று பொறுமையோடு இருந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றும். அதனால் சிரித்து கொண்டே கடந்து செல் பழகுங்க. அதே போல் சிந்தித்து விடை காணுங்க. பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரை காலம் மாறும் வரை பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய நாராயணனை வணங்குங்க. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்க. புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.